நீங்க அவங்களுடைய வாழ்க்கை பாதைய பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு திருமணம் மறுக்கப்பட்டது. குடும்ப வாழ்க்கை மறுக்கப்பட்டது. அவங்களுடைய படிப்பு மறுக்கப்பட்டது. 10த் முடிச்சு பியூசி ஒரே ஒரு நாள் காலேஜ் போயிட்டு அதோட அவ்வளோதான். சினிமாவுக்கு நடிக்க அனுப்பிச்சிடுறாங்க. அப்ப அந்த இளமை காலம் ஜாலியா அனுபவிக்கிற அந்த கல்லூரி காலம் மறுக்கப்பட்டது. தோழிகளோட பழகி ஒரு சராசரி பெண்ணாக இருக்கக்கூடிய வாய்ப்பு மறுக்கப்பட்டது. சினிமா ஷூட்டிங், புகழ் வெளிச்சம், ப்ளஸ் சினிமாவுடைய ஆணாதிக்க அந்த நடவடிக்கைகள் இது எல்லாத்துக்கும் இரையாகி அவங்க அவ்வளோ இது. ஆனாலும் தன்னுடைய தனித்தன்மையை இழந்துராம, படிப்பு, புத்தகங்கள் வாசித்தல், தேடி தேடி சேகரிப்பதுன்றதுல அவங்க வீட்ல அவ்வளோ பெரிய லைப்ரரி இருக்கும். கலைஞருக்கும் ஜெயலலிதாவுக்கும் என்ன விஷயம்? 2 பேரும் படித்தார்கள். அதிகம் படித்தார்கள். 2 பேருமே 10த். ஒண்ணு ஃபெயிலு, ஒண்ணு பாஸு. அவ்வளோதான். ஒண்ணு தமிழ் மீடியம், ஒண்ணு இங்கிலீஷ் மீடியம். இது இங்கிலீஷ் மீடியத்த வச்சு நல்லா படிச்சு வேற லெவலு. அது தமிழ் மீடியத்த வச்சு படிச்சு அது வேற லெவலு. அவ்வளோதானே. அப்போ அவங்க 2 பேருக்கும் என்ன ஒற்றுமை? 2 பேரும் படிச்சாங்க. படிக்கும்போது அறிவு விசாலமாச்சு. அந்த அனுபவம் வேற லெவல். அப்ப ஜெயலலிதா அந்த இது வரும்போது, நடிகையா வரும்பொழுது, எழுத்தாளர், பாடகி இப்படியே வரும்பொழுது 72, 73க்கு அப்புறம் எம்ஜிஆர் கூட சண்டை. அதுக்கப்புறம் திரைத்துறை வாழ்க்கையில சரிவு, அம்மாவுடைய மரணம், எல்லா வகையிலயும் பிரச்சனை. குடும்ப வாழ்க்கை இல்ல, தனிமரம். இந்த மாரி நிலைமையில ஒரு பெண் இருந்தா, நிச்சயம் தற்கொலை பண்ணிக் கொள்வாங்க. ஆனா, அத மீறி மீண்டு எழுந்தார் அப்படின்னா, அது ஒரு பெரிய சாதனை.